இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் சிங்கிள் கோர் கேபிளில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அந்த திக்னஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the insulation resistance of a single core cable is 495 megaohm per kilometer. If the core diameter is 2.5 centimeter and the resistivity of insulation is 4.5 into 10 to the power of 14 ohm centimeter. Find the insulation thickness னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள். The insulation resistance of single core cable is 495 megaohm per kilometer. அப்போ லென்த் வந்து 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி கேபிள் இஸ் 1 கிலோமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னும் போது 1 into 10 to the power of 3 மீட்டர்ஸ்க்கு எழுதிக்கலாமா? ஸோ பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் ஆல் தி கிலோமீட்டர்ஸ் மெகாவோம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 கிலோமீட்டர் பர் கிலோமீட்டர்னு கொடுத்ததுனால லென்த் ஆஃப் த கேபிள் இஸ் 1 கிலோமீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கோர் கேபிள் இஸ் 495 மெகா ஓம்ஸ். அப்போ இன்சுலேஷன் கேபிளோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா கேபிட்டல் ஆர் இன்சுலேஷன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 495 மெகா ஓம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மெகா ஓம்ஸை ஓம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். 495 into 10 to the power of 6 ஓம்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ மெகா ஓம்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டயாமீட்டர் ஆஃப் தி கோர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கோர் அப்படின்னா கண்டக்டர்னு அர்த்தம். ஸோ கண்டக்டரோட டயாமீட்டர் 2.5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 2.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டிமீட்டர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் வேல்யூ இன்டு மீட்டர். அப்போ -2ன்னு போட்டுக்கலாமா? 2.5 into 10 to the power of -2 மீட்டர். இப்போ எனக்கு ரேடியஸ் வேணும். ஏன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னால் டயாமீட்டர் டிவைடட் பை 2 போட்டோன்னா ரேடியஸ் வந்துடும். அப்போ 2.5 into 10 to the power of -2 டிவைடட் பை 2 போட்டோம்னா வில் கெட் தி ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ். அப்போ 1.25 into 10 to the power of -2 மீட்டர் தான் என்னது ரேடியஸோட வேல்யூ. இப்போ இந்த ரேடியஸ் அப்படின்றது ஸ்மால் ஆர். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சிங்கிள் கோர் கேபிள் அப்படின்னு எடுக்கும்போது இதுதான் கண்டக்டர், த கோர். இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்டர் லேயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிளோட இன்சுலேஷன், இந்த ஷீத் இன்சுலேஷன் இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸோட வேல்யூ வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, டிஸ்டன்ஸ் இல்லை, ரேடியஸ். ஸோ இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த இன்சுலேட்டர். இன்சுலேஷனோட திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட கோர் கண்டக்டர். இதோட திக்னஸ்னால் இதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் தான் என்னது? இன்சுலேஷன் லேயர். அப்போ இந்த இன்சுலேஷன் வந்து கோருக்கு அப்புறம் எவ்வளோ நமக்கு போட்டிருக்காங்க, இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் திக்னஸ். திக்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இப்போ இது வந்து என்டையர் ஆர் ரேடியஸ், இது ஸ்மால் லெட்டர் ஆர் ரேடியஸ். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் திக்னஸ் ஆஃப் தி இன்சுலேஷன். ஓகே, ஸோ திக்னஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த கேபிட்டல் அவுட்டர் ஷீத்திலிருந்து இந்த கோரோட வேல்யூ டயாமீட்டரை ரேடியஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஐ வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம் கோயிங் டு கால்குலேட் திக்னஸ் ஆஃப் தி இன்சுலேஷன். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கேபிளோட திக்னஸ் தானே கேட்டிருக்காங்க. இன்சுலேஷன் திக்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்சுலேஷன் திக்னஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். இன்சுலேஷன் திக்னஸ், இன்சுலேஷனோட திக்னஸ்னால் கேபிட்டல் ஆர் இருந்து ஸ்மால் லெட்டர் ஆரை மைனஸ் பண்ணணும். எனக்கு கேபிட்டல் ஆர் தெரியாது. கேபிட்டல் ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் த ஃபார்முலா. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் கேபிட்டல் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப், இதை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா மீட்டரில் இல்லை சென்டிமீட்டரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மால் ஆர். அதனால் லெட் கேபிட்டல் ஆர் இஸ் த இன்டர்னல் ஷீத் ரேடியஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? திஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் ஷீத் ரேடியஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் ஆர் தானே எடுத்திருக்கோம். இப்போ கேபிட்டல் ஆரை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா வி ஹாவ் த ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆர் இன்சுலேஷன். ஆர் இன்சுலேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ρ/2πL into ln
capital R divided by small letter r. இதுதான் actual formula. இப்போ வேறு ஏதாவது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி இன்சுலேஷன் இஸ் 4.5 into 10 to the power of 14. ஸோ தட் மீன்ஸ் ரோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ரோ வேல்யூ நான் மிஸ் பண்ணிட்டேன், அங்கே எழுதுகிறேன். ரோவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.5 into 10 to the power of 14 ஓம். ஓகே, ஸோ ஓமில் தானே கொடுத்துருக்காங்க. ஓம் சென்டிமீட்டர், ஓம் சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சென்டிமீட்டர்னு இருந்ததுன்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 10 power -2 போட்டுக்கணும். ஓகே, சென்டிமீட்டர் டு மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 10 power -2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் 4.5 into 10 to the power of 12 meters, ஓம் மீட்டர். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம் மீட்டரில் ஓம் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஓம் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் தட் இஸ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி இன்சுலேட்டர். ரெசிஸ்டிவிட்டி ஓம் கொடுத்துட்டாங்க. ரோ இதை வந்து நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆர் இன்சுலேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஆர் இன்சுலேஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரோவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஸ்மால் லெட்டர் ஆரும் தெரியும், இது மட்டும் தான் தெரியாது. இதை நான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஐ எம் கோயிங் டு பிரிங் இந்த லான் அப்படியே வச்சுக்கோங்க. லான் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆர் இன்சுலேஷன் இதெல்லாம் அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா ஆர் இன்சுலேஷன் இன்ட்டு இங்கே இருக்கிற டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் வந்துடும் இல்லைங்களா, டிவைடட் பை ரோ 2πl டிவைடட் பை ரோ. இப்போ ஆர் இன்சுலேஷனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஆர் இன்சுலேஷன் இஸ் 495 into 10 to the power of 6 இல்லையா, இன்ட்டு 2πlன்றது நமக்கு 10 power 3 1000 கொடுத்தாங்க. பர் கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, லென்த் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் நாம், டிவைடட் பை ரோ. ரோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த இன்சுலேட்டர் இஸ் 4.5 into 10 to the power of 12. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் லான் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வில் கெட் த வேல்யூ ஆஸ் 0.69. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் 0.69. எனக்கு என்ன வேணும்? ஆர் டிவைட் பை ஆர் வேணும். ஸோ டேக் இந்த லானை வந்து கேன்சல் பண்ணணும்னா இ டு த பவர் ஆஃப் வேல்யூ எடுக்கணும். இ பவர் எடுத்திங்கன்னா லான் அண்ட் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0.69 அப்படின்னு வரும். லானை கேன்சல் பண்ணணும்னா வி ஹாவ் டு டேக் இ. ஓகே, இ பவரில் எடுத்திங்கன்னா இயும் லானும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டு இ பவரில் எழுதிக்கணும். இப்போ ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் வேல்யூ தெரியும் நமக்கு. ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னது? 1.25 into 10 to the power of -2. That is equal to e power 6.9 நான் calculate பண்ணோம்னா I'll get the equivalent value as 1.9937 வருது. e பவரில் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், you will get this value. ஸோ இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது இந்த சைடில் கொண்டு போங்க. 1.9937 into 1.25 into 10 to the power of -2 அப்படின்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன வரும்னா வில் கெட் 2.4921 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ். எனக்கு என்ன வேணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் தான் வேணும். ஏன்னா எனக்கு ஸ்மால் லெட்டர் ஆர் எதில் கொடுத்துருக்காங்க? ஸ்மால் லெட்டர் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திக்னஸ் நான் கால்குலேட் பண்ணணும்னா இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நான் என்ன பண்ணணும்? சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் ஐ கேன் கன்வெர்ட் திஸ் வேல்யூ இன்டூ ஆர் ஈக்குவல் டு 2.4921 இன்டூ 10 to the power of -2 நம்ம போட்டோம்னா வில் கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ சென்டிமீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் நத்திங் பட் 2.5 அப்ராக்சிமேட்லி. இது என்னென்னு எடுத்துக்கலாம்? 2.5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? திக்னஸ் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். திக்னஸ்க்கான ஃபார்முலா என்னது? கேபிட்டல் ஆர்லேருந்து கண்டக்டரோட ரேடியஸை சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட். ஓகே, கண்டக்டரோட இந்த ரேடியஸையும் இதோட ரேடியஸையும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் யுவர் திஸ் வேல்யூ? 2.5லேருந்து நான் இதை மைனஸ் பண்ணுறேன், 1.25 மைனஸ் பண்ணுறேன்.
1.25 in terms of சென்டிமீட்டரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம். 1.25 centimeter is the actual thickness of the insulation. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆர் எடுத்தோம்னா வில் கெட் 1.25 centimeter.